விஷயமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி 5 சீட் திமுகவோட கூட்டணி வச்ச காங்கிரஸ் கொடுத்துருந்தாலுமே, காங்கிரஸ் கன்ஃபார்மாக கொடுத்துருந்தாலுமே மிச்சம் 6 சீட் அப்படிங்கிறத வந்து சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்துட்டு விசிகே, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை அப்படின்னும் போது அந்த ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நேற்று வந்து சிபிஐயும் சிபிஎம்மும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நேற்று வந்து அவர் இங்கே வந்து யூஎஸில் வந்து ஆப்வியஸாக ஃப்ரைடே மிட் நைட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அங்கே சாட்டர்டே மார்னிங்காக இருக்கும், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டர்டே வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கவர்னர் மாளிகைக்கு திருப்பி வந்துட்டு விஜய் சார் போனார் ஈவினிங் 6 மணிக்கு, அதாவது நேற்று 6 மணிக்கு போகும்போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 118 சீட்ஸ். ஸோ ஆட்சி அமைக்கிறது எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் பேச போக போறாரு அப்படிங்கிற மாதிரி மீடியாலெல்லாம் ரொம்ப பரபரப்பாக விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அங்கே திருப்பி வந்த ட்விஸ்ட்டாக வந்து இவங்க தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சிபிஐயும் சிபிஎம்மும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் விசிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் சார் அவரோடது கட்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இவங்க பண்ணும்போதே அவரும் பண்ணுவார், கிட்டத்தட்ட 6 சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்சி அமைக்கலான்னு நம்பிக்கையோட போன விஜய் சாருக்கு திருப்பி வந்து விசிகே அந்த 2 சீட்டை திருப்பி வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அவர் தன்னோட டெசிஷனை இன்னைக்கு தான் சொல்ல போறாரு, அதாவது சாட்டர்டே மார்னிங் ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லியிருக்காங்க, இல்லைனா வந்து இன்னைக்கு எப்போ வேணா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி பார்த்தாலுமே மே 10க்குள்ள ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் ஏன் இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னு மக்களுக்கு நடுவில் நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்தாலுமே, கிட்டத்தட்ட டிவிகே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க, இல்லை மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வந்து இப்போ வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னும் 4-5 நாள் ஆனதுக்கு அப்புறமும் வந்துட்டு இன்னும் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாகவே ப்ரூஃப் ஆகலை அப்படின்னும் போது இந்த இழுபறி எதுக்கு, இந்த ஒரு டிலே ஏன் வந்து டிவிகேக்கு நடக்குது, டிவிகே கட்சிக்கு நடக்குதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக பேசி ஒப்பீனியன் வச்சாலும் இது எங்கெங்கிருந்தோ வேற பெரிய இடத்துங்கள்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் வருதா, அதனால தான் கவர்னர் அப்படி ஒரு விஷயத்த சொன்னாரா, இதில் வேற எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களோ இல்லை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களோ தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த வருஷத்துக்கான பாலிடிக்ஸை பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுமே வந்துட்டு தமிழ்நாடோட சிஎம் யாரு, தமிழ்நாடோட சிஎம் விஜய் அண்ணா வந்துட்டாரா, விஜய் சார் வந்துட்டாரா, இல்லைன்னா வந்து டிவிக்கே வந்து புதுசா வந்து ஒரு ஆட்சி வரப்போகுதா, அவங்க சிஎம் ஆயிட்டாங்களா அதோட தலைவர் அப்படிங்கிற வகையில் பரபரப்பாக தான் டிவி சேனலில் இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஎஸில் நாங்கள் இருந்தாலுமே மற்ற வெளிநாடுகளில் இருக்கிறவங்களோ எல்லாருமே வந்து இப்போ தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இங்கே வந்துட்டு விசிகேன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த, அதாவது அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் சார் ஏன் வந்து இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவரோட அந்த 2 சீட் விஷயங்கள் தான் அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ண முடியாம டிவிகேவை குழப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இல்ல ஆளுநர் வந்து இதை டிலே பண்றதுக்கான காரணம் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன்ஸ் வந்தாலுமே இப்போ இந்த இடத்துல டிவிகே ஸ்ட்ராங்கா தன்னோட ஒப்பீனியனை எடுத்து வைக்கல, மீடியா கிட்டே அவங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லும்போது மீடியா கிட்ட பெருசா விஜய் சார் ரீச் பண்றது இல்ல, அவரை வந்து ஈஸியா வந்து மீடியா அக்சஸ் பண்ண முடியல, அவர்கிட்ட அவரோட விஷயங்கள்ல வந்து எதையும் ஓப்பனா அந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு விஷயங்கள் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் சைட்ல இருந்து விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்மளுக்கு வர விஷயங்கள் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அஃபிஷியலா அதை வந்து அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் குழப்பமாகவும் அசம்ஷனாகவும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, விசிகே இன்னும் அந்த 2 சீட்டை கொடுக்காத பட்சத்தில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது மே 10க்குள்ள சாத்தியமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நடுவில் தமிழ்நாட்டு ஜனங்க ரொம்பவே டென்ஷனாகவும் டிப்ரெஷன்லையும் ப்ரெஷர்லையும் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். என்னப்பா ஒரு என்ன சொல்றது, மலையாள படத்தோட கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பரபரப்பான விஷயங்கள் போகுது, ஏன் போகுது, எதுக்கு போகுது, இது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் கண்டிப்பா விஜய் சார் ஆட்சி அமைச்சே ஆகணும், ஆட்சி அமைக்கலன்னா தமிழ்நாடே கொந்தளிக்கும், தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி டிவிகே சாருக்கு ஓட் போட்டவங்களோ இல்லைன்னா புது ஆட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோ, அதாவது புதிய மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோ வந்து குரல் கொடுக்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களோடது மீம்ஸ் ட்ரால்ஸ் இல்லாமல் இன்ஸ்டால பார்க்க முடியுது. அதாவது இன்னும் விஜயனா சிஎம் ஆகலையா, விஜயனா தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்க அதாவது அவர் ஓட்டு வாங்கினதே குழந்தைங்களை வச்சுதான் ஓட்டு வாங்கினாருன்னு ஒரு பக்கம் அந்த விமர்சனமும் போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னாலுமே அதாவது அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுங்க, சித்தப்பா பெரியப்பா ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்லாம் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அது ஒரு விமர்சனமாகவும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அந்த குழந்தைங்களே ஓட்டு போட்டு இன்னும் சிஎம் ஆகலையா, இன்னும் விஜய் என்ன எப்போ சிஎம் ஆவாரு, எங்க விஜய்
வந்து எப்போ வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு சின்னவங்கள்லேருந்து ஒரு பாட்டி இதில் பேசினது சோஷியல் மீடியாவில் பேசினதையும் பார்க்க முடியுது. நிறைய பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இவர் ஒரு ஆட்சி அமைக்கிறதுல மட்டும் இவ்வளோ சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது, இது ஆப்வியஸாக எதிர்கட்சிக்கான ஒரு எதிர்கட்சின்னு சொல்கிற இடத்துல நம்ம டிஎம்கே வச்சுக்கலாம், ஏடிஎம்கே வச்சுக்கலாம், பிஜேபி வச்சுக்கலாம். ஸோ புதிய ஆட்சி வர்றதுல டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுற எல்லாருமே இதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விசிகே சாருமே வந்து தன்னோட டெசிஷனை சீக்கிரம் சொல்லாமல் ஏன் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க.